चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 18/6/69 குழுக்களுடன் சந்திப்பு. பாடசாலைக்கு செல்கிறீர்களா? பாடசாலையின் முதல் பாடம் என்ன? தன்னை மர்ஜீவா ஆக்குவது. மர்ஜீவா என்றால் தனது தேகத்திலிருந்து உற்றார் உறவினரிடமிருந்து பழைய உலகிலிருந்து மர்ஜீவா ஆவதாகும். இந்த முதல் பாடம் உறுதியானதாக ஆக்கப்பட்டு விட்டதா? ஒருவர் இறந்து போன பின் அவரது பழைய சம்ஸ்காரம் முடிந்து விடுகிறது. இங்கும் கூட பழைய சம்ஸ்காரம் ஏன் ஞாபகம் வருகிறது? புதிய பிறவி எடுத்த பின் பழைய விஷயங்கள் கூட முடிந்துவிட வேண்டும். மர்ஜீவா ஆவது முதல் பாடமாகும். அதை உறுதியானதாக ஆக்க வேண்டும். முன்பிருந்த பழைய சம்ஸ்காரம் இது பிறருடையது, எனதல்ல என்று தோன்ற வேண்டும். முன்பு சூத்திரர்களை சேர்ந்தவர்களாக இருந்தோம், இப்போது பிராமணர்களை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம். ஆகையால் பழைய சூத்திரர்களுடைய சமஸ்காரம் இருக்கக்கூடாது. பழைய சமஸ்காரத்தை ஏன் தன்னதாக்குகிறீர்கள்? பிறர் பொருளை தன்னதாக ஆக்குபவர்களை என்னவென்று அழைப்பது? திருடன். ஆகவே இந்த திருட்டை கூட ஏன் செய்கிறீர்கள்? இது சூத்திரர்களின் சமஸ்காரம், பிராமணர்களுடையது அல்ல. சூத்திரர்களுடைய பொருளை பிராமணர்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தொடத்தகாதவர்கள் மீது ஆடை பட்டுவிட்டால் கூட குளிக்கின்றனர். சூத்திர சமஸ்காரம் பிராமணர்களுக்கு வந்துவிட்டதெனில் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு அழுக்கான பொருளை தொடுவதில்லையோ அவ்வாறு பழைய சமஸ்காரங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தொடக்கூடாது. நீங்கள் இவ்வளவு கவனம் வைத்தாலே பிறருக்கும் கவனத்தை ஏற்படுத்த முடியும். 2. சேவையில் வெற்றி அடைவதற்கான முக்கியமான குணம் என்ன? பணிவு. எவ்வளவு பணிவு உள்ளதோ அவ்வளவு வெற்றி கிடைக்கும். நிமித்தம் என்று புரிந்து கொள்வதன் மூலம் பணிவு வருகிறது. நிமித்தம் என புரிந்து சேவை செய்ய வேண்டும். பணிவு என்ற குணம் இருந்தால் அனைவரும் உங்கள் முன் வணங்குவார்கள். யார்தான் தலை வணங்குவார்களோ அவர்கள் முன் அனைவரும் தலை வணங்குவார்கள். நிமித்தம் என புரிந்து காரியம் செய்ய வேண்டும். எவ்வாறு தந்தை நிமித்த மாத்திரமாக சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுக்கின்றார், அவ்வாறு நீங்கள் நிமித்த மாத்திரமாக சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, சரீரம் நிமித்த மாத்திரமாக இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, சேவையில் தன்னை நிமித்தமாக இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதே பணிவு வரும். பிறகு பாருங்கள், வெற்றி உங்கள் முன்பு செல்லும். எவ்வாறு பாப்தாதா தற்காலிகமாக தேகத்தில் வருகிறார்கள், அவ்வாறு தேகத்தை நிமித்தமான ஆதாரமாக புரிந்து கொள்ளுங்கள். பாப்தாதாவிற்கு தேகத்தின் மீது பற்றுதல் ஏற்படுகிறதா என்ன? ஆதாரம் என புரிந்து கொண்டால் அடிமையாக மாட்டீர்கள். இப்பொழுது தேகத்தின் அடிமையாக இருக்கிறீர்கள், பிறகு தேகத்தை அடிமையாக்கி விடுவீர்கள். 3. திருஷ்டி மூலம் சிருஷ்டி உருவாகின்றது என்ற பாடப்பட்டுள்ளது. எத்தகைய சிருஷ்டி உருவாகின்றது, மேலும் எப்போது உருவாகின்றது? திருஷ்டி மற்றும் சிருஷ்டிக்கான பாடல் மட்டும் ஏன் உள்ளது? வாய்க்கு என்று மகிமை ஏன் பாடப்படவில்லை? சங்கம யுகத்தில் முதலில் என்ன மாற்றம் செய்கிறீர்கள்? முதல் பாடம் என்ன கற்பிக்கிறீர்கள்? சகோதரன் என்ற பார்வையோடு பாருங்கள். சகோதர பார்வை என்றால் முதலில் திருஷ்டியை மாற்றுவதன் மூலம் அனைத்து விஷயங்களும் மாறிவிடுகின்றன. திருஷ்டி மூலம் சிருஷ்டி உருவாகின்றது என்று பாடப்பட்டுள்ளது. எப்போது ஆத்மாவை பார்க்கின்றீர்களோ அப்போது இந்த சிருஷ்டி பழையதாக கூடும். திருஷ்டியை மாற்றுவதற்கான முயற்சியே முக்கியமானதாகும்.
எப்போது இந்த திருஷ்டி மாறுகின்றதோ அப்போது ஸ்திதி மற்றும் சூழ்நிலையும் மாறிவிடுகிறது. திருஷ்டி மாறுவதால் குணம் மற்றும் செயல் தானாகவே மாறிவிடுகின்றன. இந்த ஆன்மீக பார்வை இயற்கையானதாக ஆகிவிட வேண்டும். 4. யார் சங்கமயுகத்தில் தனக்குத்தானே ராஜா ஆகின்றார்களோ அவர்களே பிரஜைகளுக்கும் ராஜா ஆக முடியும். யார் இங்கு தனக்கு ராஜா ஆகவில்லையோ அவர்கள் அங்கு பிரஜைகளின் ராஜாவாகவும் ஆக முடியாது. சங்கமயுகத்திலேயே அனைத்து சமஸ்காரங்களுக்கான விதை விதைக்கப்படுகிறது. இங்கு விதைக்கும் விதை அல்லாமல் எதிர்காலத்தின் விருட்சம் உருவாக முடியாது. இங்கு விதை விதைக்கவில்லை எனில் மலர் எவ்வாறு மலரும்? இங்கு தனக்கு ராஜா ஆவதால் என்னவாகும்? தன்னை அதிகாரி என புரிந்து கொள்வீர்கள். அதிகாரி ஆவதற்காக தாராள மனப்பான்மை என்ற விசேஷ குணம் வேண்டும். எவ்வளவு தாராள மனப்பான்மை இருக்குமோ அவ்வளவு அதிகாரி ஆவீர்கள். 5. பிராமணர்களின் முக்கியமான கடமையே கற்பது மற்றும் கற்பிப்பதாகும். இதில் சுறுசுறுப்பாக இருந்தால் பிற விஷயங்களில் புத்தி அலையாது. ஆகவே தன்னை கற்பது மற்றும் கற்பிப்பதில் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனினுடைய விருத்தி மற்றும் அவ்வியக்த திருஷ்டி மூலம் சேவை செய்ய இயலும் என பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். தன்னுடைய விருத்தி திருஷ்டியின் மூலம் சேவை செய்வதற்கு எந்த பந்தனமும் இல்லை. எந்த விஷயத்தில் சுதந்திரமாக இருக்கின்றீர்களோ அதன் மூலம் சேவை செய்ய வேண்டும். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.